Hi food viewers, welcome to food. இன்னைக்கு இந்த cooking seriesல நீங்க பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு வெஜிடேரியன் சமையல். இந்த சமையலோட பேர் வந்து Carrot Capsicum Poriyal. வழக்கமா நீங்க ஒரு பொரியல் செய்றீங்கன்னா அதுல வழக்கமா நம்ம தாளிப்போம். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் துருவலை சேர்த்து தான் செய்வோம். பட் இன்னைக்கு நீங்க சமைக்க போற இந்த Carrot Capsicum Poriyal வந்து எந்த தாளிப்புமே இருக்காது. அது கூட மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு சுவைக்கு வந்து ஒரு தேங்காய் மசாலா அரைச்சு நம்ம சேர்க்க போறோம். வாங்க இந்த Carrot Capsicum Poriyal எப்படி தயார் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த கேரட் கேப்சிகம் பொரியலுக்கு கேரட் நல்லா துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்குறோம். அதை இந்த சூடான எண்ணெயில் வந்து நம்ம கொட்டிடலாம். கேரட்டை கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வதக்கி விட்டுக்கணும். கேரட்டை இதேமாரி நீங்கள் ஒரு ஈவன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வதக்கும் போது உங்களுக்கு இந்த கேரட்டே குக் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேரட் வந்து வதங்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு மீடியமான சிம்மில் வச்சு இந்த கேரட்டை குக் பண்ணி எடுக்கலாம். தண்ணியை தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு குக் பண்ணி எடுக்கலாம். இந்த பொரியலுக்கு மிக முக்கியமானது நம்ம இப்போ அரைக்க போகிற இந்த தேங்காய் ரவை. இதுக்கு இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து துருவி வச்சுருக்குறோம். அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, பூண்டு இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது, வரமிளகா இருக்குது, மல்லி விதை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்த பிறகு தான் இந்த தேங்காய் ரவை ரெடி ஆயிரும். இந்த தேங்காய் ரவை தான் இந்த கேரட் கேப்சிகம் பொரியலுக்கு நம்ம கூட்டு மாதிரி சேர்த்து இந்த பொரியல் நம்ம தயார் பண்ணி எடுக்க போகிறோம். காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5 எண்ணம், கொஞ்சமாக மல்லி விதை, தேங்காய் துருவல். இந்த தேங்காய் வந்து நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை சேர்க்கலாம். மறுபடியும் மூடி நம்ம இதை அரைச்செடுப்போம். கேரட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கின கேரட்டு கூட இப்போ வந்து நம்ம குடமிளகா சேர்க்குறோம். குடமிளகா இந்த கேரட்டுடைய சூட்லேயும் பாத்திரத்துடைய சூட்லேயும் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஸோ வதங்கிட்டு இருக்கிற இந்த கேரட்டு குடமிளகா கூட கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்க்கலாம். உப்பை சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட்டும் இந்த குடமிளகாவும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த கேரட் கேப்சிகம் பொரியலுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலா இது தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி குறவரப்பாக அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி தான் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த டேஸ்ட் பண்ணும் போதும் இந்த தேங்காயுடைய சுவை வந்து இந்த பொரியலில் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் அரை வந்து இந்த குடமிளகா கூடையும் கேரட்டு கூடையும் நல்லாவே ஏறிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பொரியல் தயாராகிடுச்சு. இந்த பொரியல் ப்ரிப்பரேஷன் வழக்கமாக இருக்கிற மாதிரியான பொரியல் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது.
வழக்கமாக நீங்கள் வந்து கடுகெல்லாம் தாளித்து தான் ஒரு பொரியல் தயார் பண்ணுவீங்க. இந்த பொரியலில் எந்த ஒரு தாளிப்புமே இல்லை. மிக முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் வந்து நீங்கள் கரெக்டாக சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து அரைச்சி எடுக்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்டான இது. தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வதக்கிட்டு இருக்க தேவையில்லை. பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வந்து நல்லாவே ஏறிடுச்சு. அதேமாதிரி ரொம்ப நேரம் சூட்லையும் வைக்க தேவையில்லை. அந்த தேங்காவுடைய மனம் வந்து இந்த கேரட்லேயும் கேப்சிகத்துலையும் இருக்கணும். ரைட், நம்மளுடைய ரொம்ப ரொம்ப மிக சுவையான மதிய சாதத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டான இந்த கேரட் கேப்சிகம் பொரியல் வந்து தயாராகிடுச்சிங்க. கூடுதல் சுவையோடையும் கூடுதல் மனத்தோடையும் அழகாக தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை வந்து மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட் கேப்சிகம் பொரியலுக்கான ரெசிபியையும் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கூட டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேரட் குடமிளகாய் வச்சு செய்கிற இந்த பொரியல் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நம்ம தேங்காய் கூட வரமிளகா, அதேமாதிரி கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் கூடவே வந்து கொஞ்சம் மல்லி வரையும் சேர்த்து ஒரு குறவரப்பம் மசாலா ரெடி பண்ணி தான் இந்த பொரியலை சேர்த்தோம். அது வந்து இந்த கேரட் குடமிளகாய் பொரியலுக்கு வந்து ஒரு கூடுதல் சுவையை தரும். இந்த ரெசிபி வந்து மதிய சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடாக தான் இருக்குங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரியான நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதனால் இந்த சேனலில் எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அன்டைமாக வந்து சேரும். ஓகே, அடுத்த ஒரு சீரியஸில் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணுறது ஷெஃப் ராஜ்மோகன்.